இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். திருப்பூர் இடுவம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 10 குழந்தைகள் நீட் போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்றதை கொண்டாடிய நாள். என் பேர் சரவணன். நான் 2013 இங்கே தான் படிக்கிறேன். நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸில் மரம் அப்போ தான் வச்சாங்க. மரம் வைக்கிறப்ப மரம் வைக்கிறப்பெல்லாம் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் செடிக்கு தண்ணி ஊற்றுவோம். என்எஸ்எஸ்ல இருந்தோம் நாங்கள். அப்போல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்போல்லாம் ஓரளவுக்கு தான் பில்டிங் இருந்துச்சு. மரம் இப்போ பார்த்தா எந்த இதுவுமே ஸ்டேஜே போட வேண்டியது இல்லைங்க. அந்தளவுக்கு அங்கே சேர்லாம் போட்டு ஸ்டேஜ் மாதிரி வச்சுருக்கப்போ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு காட்டுக்குள்ளே ஸ்கூல் இருக்கிற மாதிரி. ஸ்கூல் போனால் நம்ம தான் வளரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எங்களோட சேர்ந்து ஸ்கூலு வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஐ மோனிஷ். நான் இங்கே தான் இடுவம்பாளையம் ஸ்கூலில் தான் 6th to 12th வரைக்கும் படித்தேன். இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்பவே நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. நீட் ட்ராக் பண்ணுறதுக்கு எனக்கு 2 years எடுத்துக்கிட்டேன். இந்த 2 years நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி இப்போது இன்றைக்கி எனக்கு அவர் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே இருந்த டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கைட் பண்ணாங்க. 2 years படித்ததில் அப்போது அகாடமி போனதுக்கப்புறம் கூட டீச்சர் ஸ்டாஃப்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணி நல்லா படி, இன்னும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் அவங்க சொல்லித்தரதை தாண்டி இன்னும் நிறையா படி அப்படின்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்பப்போ வீக் டெஸ்ட் வைப்பாங்க அகாடமியில். அந்த வீக்லி லெவல் டெஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணு, நல்லா படி அப்படின்னு அவங்க இன்னும் ரொம்ப என்கரேஜிவாக இருந்தாங்க. பைபிள் படித்தனையும் சித்தா ஆயுர்வேதம் அந்த மாதிரி ஏதாவது படிக்கலான்னு இருந்தேன். ஆனால் டீச்சர்ஸ் நல்லா படிக்கிற அப்படின்னு என்கரேஜ் பண்ணி உன்னால் நீட்டாக கிராக் பண்ண முடியும், எம்பிபிஎஸ் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால் எம்பிபிஎஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவில் படிக்க ஆரம்பித்தேன். லைஃப்பில் ஹையர் செகண்டரிக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போது இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ எம்பிபிஎஸ் கிராக் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக இங்கே இருக்க ஐடிஎம் டீச்சர்ஸ்க்கும் வெற்றி அமைப்புக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பேர் திருமூர்த்தி. நான் 6th to 12th வரைக்கும் இடுவம்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இங்கே 12th நான் படிச்சுட்டு இருக்கும்போதே பாதியிலேயே நீட் கோச்சிங்க்கு வந்தாங்க. அதை ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன். அது பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் இயர் பண்ணும்போது ஃபெயில் ஆகிட்டேன். செகண்ட் டைம் எழுதும்போது 250 தான் வந்துச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணி எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்னொரு வருஷம் படித்து பண்ணும்போது இப்போது ஒரு 420 வந்துச்சு. நான் இப்போ இங்கே இந்த நிலமையில் இருக்கேன்னா அதுக்கு இந்த ஸ்கூல் அமைச்சு கொடுத்த வெற்றி அமைப்புக்கும் தான் நான் நன்றி சொல்கிறோம். என் பேர் சுசிதரன். நான் 2026 பேட்சில் அவுட் ஆனேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 404 மார்க் எடுத்து கிளியர் பண்ணேன். நீட்டில் இந்த மார்க்கை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த ஸ்கூல் அமைச்சு கொடுத்த வெற்றிக்கு ரொம்ப நன்றி. சொல்லப்போனால் இந்த ஸ்கூல் இல்லைன்னா நான் இல்லை. கடவுளுக்கு அடுத்துனா டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனில் நம்ம சூஸ் பண்ணால் அது கடவுளுக்கு அடுத்துன்ற நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய ப்ரொஃபஷனாக இருக்குது. அதுக்காக தான் நான் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணேன்.
இப்போ இந்திராணி மிஸ்ஸு தான் எனக்கு கோச்சிங் சென்டர் எல்லாமே வழிகாட்டினாங்க. அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லைன்னு தான் சொல்லலாம். அவங்க வந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிற டயத்தெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகிற இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி என்னை ஒரு நல்வழியில் கொண்டு போனாங்கன்னா அதுக்கு இந்திராணி மிஸ் தான் காரணம். நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணதே கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து தான். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலுன்றதுனால வந்து எல்லோரும் இலக்கரமாக பேசுவாங்க. அப்படிலாம் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு ஸ்கூலு என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே கொடுத்த ஃபுல் சப்போர்ட்டிவ் தான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எந்த ஸ்கூல்லையும் கிடைக்காது. இப்போ நான் டாக்டர் ஆக போகிறேன். இனி வர அரசு மேல்நிலைப்பள்ளி இடுவம்பாளையத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பேர் டாக்டர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பவித்ராவோட அம்மா. நானும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். நானும் இந்த ஊர் தான். ஆனால் என்ன சொல்கிறது, நாங்கள் இருக்கும்போது இருந்த மாதிரி இல்லை. சிலபஸ் எல்லாம் வேறு. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். 6th என்ன சொல்கிறது, ஸ்கூலில் தான் சாப்பாடு எல்லாமே. அதை வச்சு தான் லைஃபே போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தா. எனக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே தான் இருக்குது. எனக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு படிக்கவும் செஞ்சால் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் நிறையா பெற்றவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க அதை வந்து உதாசீனப்படுத்துதுங்க. கொண்டு வந்து விடுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் கொண்டு வந்து விட்டதும் இல்லை, கூட்டிகிட்டு போனதில்லை. எவ்வளோ மழைனாலும் வெயில்னாலும் பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸில் தான் வரணும். எதுனாலும் அவளே தான் பார்த்துக்கணும். நிறைய நாள் என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரீ பஸ் வந்தது கூட எங்களுக்காகன்னு கூட சொல்லலாம். அதுக்கு கூட காசு இல்லாமல் கூட நிறைய நாள் வந்திருக்கா. சாப்பாடு எதுவுமே இல்லாமல் கூட படிச்சிருக்கா. ரொம்ப தண்ணி குடிச்சிட்டு கூட இருந்திருக்கோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டதுக்கு என் பிள்ளை நல்லா இருக்கிறா. அவள் இதே மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து அவன் நாளைக்கு நல்லா இருக்கும்போது 10 பிள்ளைகளை தத்தெடுத்து அவளும் படிக்க வைக்கணும். அது அவளுக்கு நான் சொல்லியிருக்கேன்ப்பா. நம்மளை மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து இதே மாதிரி நம்மளுக்கு யாருமே நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, ஆனால் யாரும் உதவி செய்யலை. ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் நாங்கள் வந்தோம். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்க நம்மளும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தையிலையும் நம்ம முடிஞ்சவரில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. எங்கள் ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகளையே இப்போ முடிஞ்சவரில் எங்களால் முடிஞ்ச பென்சில், பேனா, புக்கு, நோட்டு அது மாதிரி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவள் நாளைக்கு நிறைய சம்பாரிச்சானா அதுக்கு தகுந்த மாதிரி அவள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்க போய் தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் கிடைச்சா அவங்களும் வருவாங்க. எல்லாராலையும் சாதிக்க முடியும். சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு பணம் இல்லை, பணம் இருக்கிறவங்களுக்கு அசால்ட்டாக இருக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். வணக்கம். என்னோடய பேர் வந்து இன்ஜினியர் சண்முகராஜ். நான் வந்து சிவில் இன்ஜினியராக திருப்பூரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். அது போக நாங்கள் இந்த வாரி ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர். இந்த இது பள்ளி வளர்ச்சி அடைஞ்சதை நினைக்கிறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது தனி மனிதனான சிவராம் சாரோடைய உழைப்பு தான் இருந்தாலும் அவருக்கு அணில் மாதிரி பக்கபலமாக நாங்கள்லாம் இருந்து நினச்சிக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த ஸ்கூலில் இன்ச் பை இன்ச் எல்லா இடத்தையும் உபயோகப்படுத்துகிறாங்க. எந்த இடத்தையும் வேஸ்ட்டாகவே போகலை. பெரிய மெட்ரிக் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் 25 பேர் தான் இருப்பாங்க. இங்கெல்லாம் 50 பேர் இருக்கிறாங்க. அதுக்குமே பத்த மாட்டேங்குது. இன்னும் கிளாஸ் ரூம் தேவை. இன்னும் யாராவது மனசுக்கு கட்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து தேவைப்படும். கவர்மெண்ட்டும் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம வாங்க. வணக்கம். என்னுடைய பெயர் கண்ணதாசன். திருப்பூரில் ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சராக இருக்கேன். வாழும் கலை ஆசிரியராக இருக்கேன். திரு சிவராம் அவர்கள் வந்து எங்கிட்ட சொன்னார், கண்ணதாசன்ஜி நம்ம எல்லோரும் அடுத்த வேலைக்கு போகணும், அடுத்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு. என்னென்னு கேட்டபோது இடுவம்பாளையம் ஸ்கூலில் குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது கிளாஸ் ரூம் வந்து ஒரு 4-5 கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ப்ராஜெக்டில் நாங்கள்லாம் இறங்கணும். இந்த 24 கிளாஸ் ரூம் கட்டணும். ஒரு 4 ரூம் 5 ரூம் கட்டலான்னு சொல்லி வந்து 24 கிளாஸ் ரூம்ஸ் கட்டணும். அது பக்காவாக எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதைய ஃபங்க்ஷன் வச்சு திறந்தோம். வந்து இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளி இருக்குதா அப்படின்னா ஒரு சந்தேகம்தான். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணோம். போது எங்கள் வீட்டு குழந்தைய வந்து காலேஜ் மெடிக்கல் காலேஜ் போகிற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு, புத்துணர்வு. இன்னும் இந்த மாதிரி பணிகள் செய்யணுங்கிற ஒரு ஆவலும் உத்வேகம் எங்களுக்கு வருது இந்த குழந்தைகள்லாம் பார்க்குற போது. அவங்கெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் லைனாக நின்று ஸ்டெத்து கழுத்தில் போட்டு நிற்கிற போது பார்த்தா உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் அந்த பெற்றோர்கள் ஆனந்தப்படுறாங்களோ இல்லையோ எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அப்படிப்பட்ட வளர்ந்த இந்த பள்ளி இன்னும் பல சாதனைகள் புரியும் என்பதில் எந்தவித
மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். வணக்கம், என்னுடைய பேர் தெய்வசிங்காமணிங்க. நான் வந்து வாழும் கலை பயிற்சியில் ஆசிரியராக இருக்கேன். வெற்றி அமைப்பில் சிவராம் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 30 வருஷம் தொழில் முறையில் தொடர்புகள் இருக்குது. அது மூலமாக வந்து அவரோட தொடர்பு மூலமாக வந்து இந்த பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். நான் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பள்ளி இருந்த சூழ்நிலைகள் அது எப்படி வந்தது இதெல்லாமே சிவராம் சார் விளக்கமாக சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கு வந்து அந்த கழிப்பறை கதவுகள் வேணுங்கிறதுக்காக அவரோட நிறுவனத்தை அணுகியிருக்காங்க. ஒழுக்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. 3600 குழந்தைகள் இருக்கிற இடத்துல பெரிய சத்தங்கள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி, ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஒழுக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அதை பராமரித்து அவங்கள சந்தித்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது முக்கியமான காரணம். என்னோட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த வெற்றிக்கு முக்கியமான அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட அந்த ஒழுக்கத்தை பராமரிச்சுட்டு இருக்கிறது. குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து இங்கே வந்து பாதுகாப்பாக வந்து படிக்க முடியுது. எனக்கு இங்கே ஒவ்வொரு தடவை வரும்போது பார்த்திங்கனாக்க ஒரு ஆசிரமத்துக்கு போகும்போது, ஒரு ஆன்மீக தலத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய ஒரு அமைதியும் ஒரு அன்பும் பார்த்துருப்பீங்க. எல்லா குழந்தைங்க முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இன்றைக்கி சமுதாயத்திலே பார்த்திங்கனாக்க 2 விஷயங்கள் தான் அடிப்படையாக தேவைப்படுது. ஒன்று வந்து சுகாதாரம், இன்னொன்று வந்து கல்வி. மிக குறைந்த செலவில் கிட்டத்தட்ட இலவசமாக இவ்வளோ உயர்தரமான ஒரு கல்வி கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சு சொல்லப்போனால் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கே வந்து இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு சமூக அமைப்புகளும் என்ஜிஓக்களும் வந்து ஒவ்வொரு பள்ளியும் வந்து தத்தெடுத்து பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, அதுவும் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் அதிகமான குழந்தைகள் படிக்கிறாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட. கல்வி வந்து உயர்ந்ததுனாலே நம்முடைய நாடு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு அப்துல் கலாம் கனவு கண்ட மாதிரி வந்து உலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக பெரிய வல்லரசு வரக்கு வந்து இந்த பள்ளியே வந்து ஒரு முன்னுதாரணமாக நம்ம வச்சுக்கலாங்க. குழந்தைகிட்ட எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம். அதே மாதிரி இந்த 3600 குழந்தைகளும் இந்த மரத்தடியில் நிழலில் வந்து உட்கார அளவுக்கு இங்கே ஒரு சௌரியமாக இருக்குன்னா வேறு எங்கேயும் இதை நீங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த குழந்தைகளோட அமைதி, அவங்களோட பண்பு, அவங்க பேசும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம், அது வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம். சிற்றூராக இருந்த இந்த ஒரு திருப்பூரில் வந்து இன்றைக்கி 3600 குழந்தைகள் படிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு தனியாக ஒரு அரசாங்க பள்ளியில் 10 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனைங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. வெற்றி அமைப்போடு வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேங்க. ஏன்னா இதில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, தொழில் அதிபர்கள் இருக்காங்க, எல்லா அமைப்புலேருந்து இருக்காங்க. சொல்லப்போனால் அரசாங்க அதிகாரிகள் கூட இருக்காங்க. கலெக்டர்ஸ்லேருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் எல்லாம் வந்து திருப்பூருக்கு யார் வர்றாங்களோ இந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலைகள் இருக்குது. ஆனால் இந்த வேலைன்னு வரும்போது நாங்கள் வந்து அதில் வந்து கலந்துக்குவோம். எல்லோரும் ஈடுபாட்டோடு கலந்துக்குவோம். நம்ம குடும்பத்தில் ஒரு நிகழ்வாக கலந்துக்கிற மாதிரி கலந்துக்கிறோங்க. இது வந்து திருப்பூருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது நடந்துகிட்ருக்கு. இந்த வெற்றி அமைப்பு மூலமாக பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் இல்லை, இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லைங்க, குளத்தை ஆண்டிபாளையம் குளம் தூர்வாரினது. அது வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக அந்த குளத்தில் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரம் நடுறத வந்து 25 லட்சம் மரங்கள் வந்து நட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பல முன்னேற்பாடுகள் வந்து மழைநீர் சேகரிப்பு, பள்ளிகளுக்கு வந்து இந்த இயற்கையை பற்றி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது குழந்தைகளுக்கு, அது இந்த வருஷம் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. எல்லா பள்ளி குழந்தைகளையும் வந்து மரம் நடு விழாவில் அவங்களையும் ஈடுபடுத்தி, ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து தண்ணி எங்கேருந்து வருதுன்னா பைப்புலேருந்து வருதுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பூமி வெப்பமாதல் பற்றியெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். மரம் நடணும், அப்போ தான் எதிர்காலத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லி பெரிய சமுதாய விழிப்புணர்ச்சி வந்து இதை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது பெரிய மூமெண்ட்டாக வந்து திருப்பூரில் பெரிய அளவுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. நன்றி. எங்கள் வெற்றி அறக்கட்டளை மூலமாக இடம் வாங்கி கொடுத்து எங்கள் நண்பர்கள் எல்லாம் திருப்பூர் தொழிலதிபர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஆளுக்கு ஒரு வகுப்பறை கட்டி கொடுத்து எங்கள் வெற்றி அறக்கட்டளை மூலமாக பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் வந்து டீச்சர்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது. அரசு போடுற டீச்சர்ஸ் எங்களுக்கு போகிறலை. அதனால் இங்கே வந்து எஸ்டிஎம்னு இப்போ சொல்கிறோம். முதல்ல பிடிஎன் வந்து இப்போ எஸ்டிஎம்னு சொல்கிறோம். இங்கே எஸ்எம்சி மூலமாக டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணி அதுக்கு ஆகிற செலவை மாதம் 1 லட்ச ரூபா பக்கம் செலவு வருது. கிட்டத்தட்ட 2009லேருந்து எங்கள் வெற்றி அறக்கட்டளை அந்த உபரி செலவை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஆக அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு, இந்த ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பு, குழந்தைகளோட ஆர்வம், இந்த 3 சேரும்போது நீட்டாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து
20 வருஷம் இந்த பள்ளியை பார்த்துட்டோம். அடுத்த 20 வருஷத்தில் இது நீட் மட்டுமல்ல, பல இன்ஜினியர்ஸை ஐஐடியில் தேர்வாகிற மாதிரி பல இன்ஜினியர்ஸை, ஐஐஎம் போகிற மாதிரி பல மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸையும் இந்த பள்ளி உருவாக்குங்கிறதுல ஐஎம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாடல் ஸ்கூல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, உடுமல்பேட்டில் இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஆர்வமாக படிக்கிற குழந்தைகளை மட்டும் அது போர்டிங் ஸ்கூல் அங்கே போட்டு அங்கே ஸ்பெஷல் ட்ரைனிங் வருஷம் பூரா கொடுக்குறாங்க, த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் டீச்சர்ஸ் வச்சு. அதனால் இது வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. திறமை இருக்கிறவனுக்கு வானமே இல்லை, அவன் மேலே மேலே போயிட்டே இருப்பான். அரசு அவ்வளவு சலுகைகளை கொடுக்குது, அதுக்குரிய வழிகாட்டுதலை இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம குழந்தைங்க சரியான விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். 2006ஆம் ஆண்டு துவங்கிய இந்த பள்ளிக்கும் வெற்றி அறக்கட்டளைக்கான தொடர்பு 20 வருஷம் கழிச்சு இன்றைக்கி எங்கள் பள்ளியில் ஆடிட்டோரியம் இல்லை, ஆனால் அடர்ந்த மரங்கள் இருக்குது. 3000 குழந்தையும் ஒரு திறந்தவெளி அரங்கமாக இந்த வெயில்லையும் ஒரு திறந்தவெளி அரங்கமாக அழகாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு மரங்களும் வளர்ந்துருக்கு. இந்த ஊரில் தொழிலதிபர்கள் தாங்கள் உழைச்ச காசை பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கு கொடுக்குற நல்ல மனசும் வளர்ந்துருக்கு. இந்த குழந்தைகளும் எல்லா உதவியும் வெளியே கிடச்சி நாங்கள் வீண் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை 10 பேர் இன்றைக்கி நீட்டில் ஜெயிச்சு இன்னும் வளருவோன்ற நம்பிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 20 வருஷம் இப்படி வளர்ந்தோமோ இன்னும் பிரம்மாண்ட வளர்ச்சிகளை அடுத்த 20 வருஷத்தில் பார்க்குறோங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு நிகழ்ச்சி கொடுத்துருக்கு. நன்றி.